கொதிக்குது. இப்போ வெளிய வந்துருவோம். வரட்டும், நல்லது தானே. பால் காசலாம் வீட்டில். சொல்லு என்னப்போ வா. இதோட இந்த வீடியோ தொடரும் அப்படின்னு சொல்லி தொடரும். கோல்டன் ரின்சஸ் இருக்கு, அதையும் ஆட் பண்ணிடலாம். அது வந்து 50 கிராம். இல்ல கோல்டன் ரின்சஸ் அப்படின்னா ரைசன்ஸ். ஓ ரெய்சின்ஸ் தான் ரின்சஸ். ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதான். நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் வந்து கீழ ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. ஓ கீழயா? வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார் அண்ட் நான் தஹ்யா. இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட வந்திருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து ஷீர் குர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஓகே. அதாவது வந்து ரம்ஜான் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டெசர்ட் ஃபர்ஸ்ட் செய்யறது வீட்டில் வந்து ஷீர் குர்மா தான். அதனால இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதாவது இந்த நோம்பு முடிக்கும் போது ஃபர்ஸ்ட் சாப்பிடக்கூடிய ஸ்வீட்ன்றீங்களா? ரம்ஜான் அன்னைக்கு செய்யற ஃபர்ஸ்ட் ஸ்வீட். ஓ ஓகே. காலையில எழுந்திருச்ச உடனே சாப்பிடுறோம். பட் நீங்க வந்து நோம்பு முடிக்கும் போது சாப்பிட மாட்டீங்க? இல்ல ரம்ஜான் அன்னைக்கு. ஓகே ஓகே. இந்த ஷீர்னா என்ன, குருமானா என்ன? ஏன்னா மீனிங் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அதுக்காக. ஷீர்னா வந்து சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அது வந்து ஷீரான்னு சொல்லுவாங்க. இப்போ பாலை வந்து ஃப்ளேவர் பண்றதுக்காக நிறைய நட்ஸ் போட்டு பாலை நல்லா கொதிக்க வைப்பாங்க. அது வந்து குருமா மாதிரி. ஓகே. ஆக்சுவலாக வந்து இன்னொரு மீனிங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஷீர் அப்படின்றது பெர்ஷியன் வேர்டில் பாலை வந்து குறிக்கும். அதே மாதிரி குருமா அப்படின்றது டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறைய மீனிங் இருக்குது, அதில் இது ரெண்டு. இந்த வேறு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ப்ரிப்பரேஷனை. என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் வந்து மில்க் பாயில் பண்ணுறதுக்காக வைக்கணும். ஓகே. இப்போ வந்து இங்க 1.5 லிட்டர் மில்க் இருக்கு, அதை ஆட் பண்ண போறோம். ஃபுல் க்ரீம் மில்க் தானே? ஃபுல் க்ரீம் மில்க், திக் மில்க். சரி. ஓகே. இந்த பால் வந்து நல்லா சூடாகி அதுக்கப்புறம் இதுல 1 லிட்டர் தான் இருக்கணும். 1/2 லிட்டர் வந்து அப்படியே சுண்டி போயிடணும். ஓகே. அது வரைக்கும் நல்லா வந்து இதை குக் பண்ணணும். சரி. அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்குள்ள வந்து நம்ம நட்ஸையும் சேமியாவும் வந்து ஃப்ரை பண்ண போறோம். சரி. ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சேமியா. ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சேமியா பத்தி சொல்லுங்க. ஏன்னா வந்து இதை நான் நார்மலாக வாங்கக்கூடிய கடையில் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப தின்னா இருக்கு. இது எதில் செஞ்சுருக்காங்க அண்ட் எங்கே வந்து கிடைக்கும்? இது வந்து ருமாலி சேவியான்னு சொல்லுவாங்க. இது வந்து ட்ரிப்ளிகேன் ராயப்பேட்டா சைட்லலாம் ஈஸியாக கிடைக்கும். ரம்ஜான் டைமில் அதோட ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஓகே. இது வந்து இப்படி ரவுண்டாக ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். சரி. இது வந்து யூஸ்வலாக ஸ்வீட் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, முஸ்லீம் ஸ்டைல் ஸ்வீட்ஸ்க்காக. அது வந்து நம்ம வச்சுருக்கோம் இப்போ. ஓகே. அது பால் பேனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கூட பார்க்க இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது அது இல்லைல்ல? இல்லை. ஓகே. இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நெய்ல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். சரி. பேன்ல என்ன ஆட் பண்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து நெய் ஆட் பண்றோம். ஓகே. ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ். ஓகே. இப்போ வந்து ருமாலி சேவியா வந்து ஸ்பைரல் ஷேப்ல இருக்கும்ல, அதை வந்து உடைச்சிரணும். சரி. ஓகே. ரொம்ப எல்லாம் வேண்டாம், ஒரு 4 பீசஸா நல்லா உடைச்சிரணும். சரி. இப்போ வந்து இதை நெய் சூடாயிடுச்சு. இப்போ இதில் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஓகே. ஓகே. இதெல்லாம் பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இது வந்து ஒரு தண்ணி பிளேட்ல வந்து மாத்திட்டு நட்ஸ் வந்து வறுக்க போறோம் நெய்ல. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃப்ரை பண்ண போகிறோம்? நட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஓகே. நெய்யா? நெய் மொத்தமாக ஊற்றிடலாமா? ஆமாம், மொத்தமாக ஊற்றிடுங்க. ஓகே, ஊற்றியாச்சு. நெய் சூடானதுக்கப்புறம்? நெய் சூடான உடனே ஆல்மண்ட். ஓகே, ஆல்மண்ட் என்ன பண்ணியிருக்கோம்? நல்லா வந்து சோக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதோட பீல் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் ஒரு 50 கிராம்ஸ் இருக்கு. ஓகே, ஆட் பண்ணிடலாமா? அடுத்து வந்து பிஸ்தாச்சியோ. ஓகே, இது வந்து ஊற வச்சு தோலை எடுத்து ஒரு 50 கிராம் அளவு பிஸ்தாவை நறுக்கி வச்சிருக்கோம். அதையும் ஆட் பண்ணிடலாம். சரி. முந்திரியும் வந்து அதே தான் 50 கிராம். ஆனால் ஊற வைக்காம சாப் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து கொஞ்ச நேரம் சாட்டே. சரி. அந்த ஸ்டேஜ்ல வந்து இப்போ பால்ல வந்து சாஃப்ரான் ஆட் பண்ணணும். குங்குமப்பூ எவ்வளோ குங்குமப்பூ போடணும்? சும்மா ஒரு 2 பிஞ்ச் சாஃப்ரான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, மிக்ஸ் பண்ணிட்டா? அப்படியே வந்து ஏலக்காய் தூள் இதில் ஒரு 2 சிட்டிகை ஆட் பண்ணிடலாம் ஃப்ளேவருக்காக. சரி, 2 பிஞ்ச் இல்லை? இதனால கொதிக்கட்டும். போதுமா ஃப்ரை பண்ணது? இப்போ வந்து இதில் ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஓகே, எவ்வளோ ரைசன்ஸ்? 50 கிராம்ஸ் இருக்கு. சரி. ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் அப்படிலாம் ஆக வேண்டாம். ஓகே. அவ்வளோதான், நம்ம நட்ஸ் எல்லாத்தையும் வந்து நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இந்த பால் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணணும்? இப்போ இந்த பால் வந்து நல்லா கொதிக்கணும். இன்னும் கொதிக்கணும், இன்னும் நல்லா ரெடியூஸ் ஆகணும் இல்லையா? ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த நட்ஸ் எல்லாத்தையும் இப்போ வந்து இதை ஒரு பிளேட்ல மாற்றிடலாம். சரி. நட்ஸ் வந்து நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். ஓகே. அதாவது வந்து சர்க்கரை பாகு. இங்க வந்து சர்க்கரை இருக்கு, 150 கிராம்ஸ் இருக்கு. இது வந்து நெய் நம்ம நட்ஸ்ல வறுத்தோம் இல்லையா, அது இருக்கு. அப்படியே அதுலயே போட்டுட்டு தண்ணி அதுவும் வந்து ஒரு 150 ml இருக்கு. சரி, அது வந்து அப்படியே போட்டுறோம். ஓகே. இப்போ சுகர் சிரப் நல்லா திக் ஆகுமா? இது வந்து நல்லா திக்கானது உடனே நல்லா ஒரு 2 வாட்டி கொதிச்ச உடனே நம்ம வந்து இதை பால்ல ஆட் பண்ணிடணும். சரி. பாலும் வந்து சைடுல வந்து நல்லா கொதிச்சிட்டே தான் இருக்கு. இப்போ நம்ம சுகர் சிரப் நல்லா திக்காயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பாலும் நல்லா ரெடியூஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போகிறோம். 100 ml இருக்கு, அதை ஆட் பண்ணிடலாம். சரி, ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இங்க வந்து சுகர் சிரப் நம்ம செஞ்சது ரெடி ஆயிடுச்சு. ஓகே. ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது, ரொம்ப தண்ணியா இருக்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும். ஓகே. இத வந்து ஆட் பண்ணிடலாம். ஃபுல் ஆட் பண்ணிடலாமா? ஓகே. அடுத்து இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். சரி. தாக்கியா, நீ சொன்ன மாதிரி பால் மறுபடியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுல வந்து நட்ஸ் ஆட் பண்ண போறோம். நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த எல்லா நட்ஸ் ஆட் பண்ணிடலாமா? அடுத்து இத மிக்ஸ் பண்ணனும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற சேமியா ஆட் பண்ணிட்டா ஃபுல்லா? அப்படியே ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். சரி. இது வந்து நல்லா ஊறணும். ஆனா இங்க டேட்ஸ் வச்சிருக்கோம், அதை ஆட் பண்ணனும். இந்த டேட்ஸ் ஆட் பண்ணனும். ஓகே. ஒரு 4 இருந்து 5 டேட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்.
அவ்வளோதானா, முடிஞ்சா? இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இந்த சூடுல விட்டுறணும். ஓகே, எவ்வளோ நேரம் ஊறணும்? ஒரு 15 மினிட்ஸ் ஊறணும். அதுக்கப்புறம் அப்படியே பவுலில் மாற்றி எடுத்து போர்ஷன் பண்ணிடுவோமா? சரி. இப்போ நம்ம ஷீர் குருமா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? வந்து இதோடைய சுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸ்வீட் நல்லா கரெக்டாக இருக்குது, திகட்டாமல் இருக்குது, நல்லா மனமாக ரிச்சாக இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து இந்த ரெசிபி சாப்பிட்டதே கிடையாது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது வந்து பிரமாதமாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி செய்து பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி அது இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு எதாவது சொல்லணுமா? இது வந்து ஒரு ரிச்சான டிஷ்ஷுன்னு சொல்கிறத விட ரம்ஜானோட ஒரு பர்ஃபெக்டான டிலைட்னு சொல்லலாம். அதாவது வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டெசர்ட் ரம்ஜானுக்காக செய்கிறது. அப்படி இருக்கும்போது வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். இதோட கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் பேர் நிறைய பால் போட்டு செய்வாங்க, கொஞ்சம் பேர் வந்து நல்ல பாலை வந்து சுண்ட வச்சு அதோட மலையாக இருக்குல்ல அதை வந்து நல்லா போட்டு செய்வாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது என்னோட வீட்டில் செய்கிற ஸ்டைல் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth and Tahia. Thank you. Bye-bye.